ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெயிட் லாஸோட 16ஆம் நாள் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். எப்பயும் போல் 6 மணிக்கெலாம் வாக்கிங் கிளம்பியாச்சுங்க. 7:15 வாக்கிங் போயிட்டு வந்தாச்சு. வந்த உடனே ஒரு தடவை அப்படியே குளிச்சுட்டு நம்ம எப்பயும் குடிக்கிற இந்த நெல்லிக்காய் கருவேப்பிலை ஜூஸ் போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. 3 பேருமே கம்பல்சரி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காருக்கு என்னோடய பொண்ணுக்குமே சேர்த்து கொடுத்துக்கிட்டாச்சு. ஒரு ஆளுக்கு வந்து 2 நெல்லிக்காய் வீதம் 6 நெல்லிக்காய் எடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இந்த மாதிரி நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறமா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வழக்கம் போல் கோதுமை தோசை தாங்க. எங்கள் வீட்டில் தக்காளி சட்னி போட்டிருந்தேன். எனக்கு ஒரு கோதுமை தோசையும் கொஞ்சம் இட்லி பொடி எடுத்திருந்தேன். கொஞ்சம் முளைக்கட்டியாக பாசிப்பயிறு எடுத்திருந்தேன். ரொம்ப பசியாக இருந்ததுனால நம்ம வந்து மாதுளம்பழம் இருந்துச்சு, அதை உரிக்கிறதுக்கு நேரமில்ல, ரொம்ப பசிச்சிருச்சு. அதனால சரி நம்ம இந்த பயிரையே சாப்பிட்டுக்குவோம், அதுக்கப்புறம் நம்ம மாதுளம்பழம் சாப்பிட்டுக்கோன்ட்டு ஒரு 11 மணியை போல் நான் மாதுளம்பழம் சாப்பிட்டுக்கிட்டேங்க. இந்த பாசி பயிரையே நம்ம நல்லா மென்று சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சினாலே நம்மளுக்கு அறவேர் நிரம்புறது போல் ஆயிடுதுங்க. நல்லா திருப்தியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரே ஒரு தோசை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே வயிறு ஃபில்லிங்காக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் நம்ம மதியான சாப்பாடு சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சுருந்தேங்க. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், பாருங்கள். இது போல் ஒரு தடவையாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு பக்காவாக சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறமா நல்லா சாதம் வச்சுட்டு சப்பாத்தி போட்டு முடிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் வந்து எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நல்லா கட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு வச்சுருந்தேன் ஊறுகாய் போடுறதுக்காண்டி. அந்த ஊறுகாவையும் நான் தாளித்து விட்டுக்கிட்டேங்க. நல்லா கமன்னு வாசனையாக இருந்துச்சுங்க தாளித்து விட்டா பிறகு. இந்த மாதிரி நிறைய நான் பல்காக செஞ்சு வச்சுக்குவேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சின்ன டப்பாவில் எடுத்து வெளியில் வச்சுக்குவேன். அப்பக்கப்போ யூஸ் பண்ணிவிட்டு வேணும்னா எடுத்துக்குவேன். எனக்கு இந்த ஊறுகாய் வந்து 1 வருஷத்துக்கு கூட நம்மளுக்கு வருங்க, கெட்டே போகாது. அதுக்கப்புறமா இந்த வேலைகள்லாம் செஞ்சு முடித்த உடனே எனக்கு வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். மணி 1:30க்கெலாம் சாப்பாடு எடுத்துக்கிட்டேன். பார்த்திங்கன்னா 2 சப்பாத்தி எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, அதை வெங்காயம் போடாத முட்டை ஆம்லேட் எடுத்துருக்கேங்க. நல்ல மிளகு, வத்தப்பொடி கொஞ்சம் சேர்த்தேன். அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த ஆம்லேட் போட்டு எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறமா இந்த சாப்பாடை நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மதியானத்தில் மேலே கொஞ்சம் வேலைகள் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம நைட் சாப்பாடு பார்த்திங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இருந்ததுனால ஒரு சப்பாத்தியே வச்சு சாப்பிட்டுக்கிட்டேங்க. ஏன்னா இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பை என்னால் மிஸ் பண்ண முடியல. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஒரே ஒரு செவ்வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்ம ஏழைகளுக்கெல்லாம் மொட்டை மாடியில் போய் ஒரு 15 நிமிஷம் நடந்துட்டு வந்துட்டு நம்ம திரிப்பலா பொடியை நான் குடிச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறமா எடிட்டிங் வேலையெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தூங்க போயிட்டேங்க. அந்தாந்தானே ஒரு 10:30 கிட்ட தூங்க போயாச்சு. இவ்வளோ தாங்க இன்றைய நாள் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.